2 மனிதர் ஜெபிக்கும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். இதை இப்படி எடுத்துக்கலாம். 2 மனிதர் கர்த்தரை ஆராதிக்க சென்றார்கள். ஒருவன் பரிசேயன், ஒருவன் ஆயக்காரன். பரிசேயன் இது ஆயக்காரன், இவங்களுடைய சம்பவத்தை நம்ம நிறைய இடத்துல வாசித்திருப்போம், செய்தியை கேட்டிருப்போம். இதில் உண்மையான தேடுதலும் உண்மையான ஜெபமும் உண்மையான வாழ்க்கையிலிருந்து வருகிற ஜெபமும் இந்த ஊமையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. பரிசேயன் என்று சொன்னால் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன். நியாயப்பிரமாணத்தில் ரொம்ப நம்பர் 1. அவன் போனது ஜெபிக்க. ஜெபம் என்றால் என்ன? நாம் தேவனிடத்தில் பேசுவது, தேவன் நம்மகிட்ட பேசும், கான்வர்சேஷன். ஆனால் இங்கே பண்ணினது, அவன் ஜெபத்தை குறித்த எந்த ஒரு காரியம் சொல்லலை. 2 மனிதர் ஜெபிக்கும்படி போனாலும் போட்டிருக்கு. அவன் ஜெபம் ஆரம்பிக்கும் போது தேவனே, பக்கத்தில் யார் வாரா? நான். தேவன் பக்கத்தில் நான்கிற ஒரு அகம்பாவம், நான்கிற எண்ணம் வர முடியுமோ? ஆங்கிலத்தில் சொல்லுவா, ஆங்கிலத்தில் மிகவும் மோசமான எழுத்து வார்த்தை ஐ அப்படிங்கிற ஒரு எழுத்து. இது ஒரு எழுத்தாகவும் இருக்கு, வார்த்தையாகவும் இருக்கு. இந்த நான்கிற எண்ணம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கே நிம்மதி இருக்க முடியாது. நான் அப்படிங்கிற ஈகோ பிரச்சனையில் எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு பிரிவினையில் இருக்கு. நான் தான் மேலே வரணும், என்னத்தான் கும்பிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற இடங்களில் பார்த்தா ஒரு சமாதானத்தையும் அன்பையும் ஐக்கியத்தையும் பார்க்க முடியாது. அவன் போகும்போது நியாயப்பிரமாணத்தின்படி எந்த குற்றம் சாட்டப்படாதவன். பார்த்தா அவனுக்கு 100 மார்க் கொடுத்துடலாம். அவன் ஆரம்பித்த ஆரம்பம் தேவனே நான். இந்த ஜெபம் அல்லது இந்த ஆராதனை கிருபையில் ஆரம்பிக்கவில்லை. ஆனால் அந்த ஆயக்காரன் பண்ண ஜெபம் தேவனே பாவி. இவன் பரிசயம் பண்ணது தேவனே நான். அவன் சொன்னது தேவனே பாவி. தேவன் பக்கத்தில் பாவி இருந்தாதான் பாவிக்கு புகலிடம் இயேசுரட். பாவிக்குத்தான் புகலிடம், பாவிக்குத்தான் கிருபை, பாவிக்குத்தான் ரட்சிப்பு, பாவிக்குத்தான் தேவனுடைய சமூகத்தில் இரக்கமும் கிருபையும் கிடைக்கும். பாவி அப்படிங்கிற உணர்வு இந்த ஆயக்காரனுக்கு இருந்தது. தேவ சமூகத்துக்கு வரும்போது நமக்கு ஒரு பெயர் நாமே வைக்க வேண்டும், நான் ஒரு பாவி. அப்போஸ்தலனாகிய பவுல் 4 விதமான காரியத்தில் தன்னை குறைத்து கொண்டே வருகிறத கிபி 59ஆம் ஆண்டு அவர் சொன்னார். அப்போஸ்தலர் எல்லாரிலும் நான் சிறியவன். 1 கொரிந்தியர் 15:9. கிபி 64 சொல்றாரு, எபேசியர் 3:8 பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவன். கிபி 65 சொல்றாரு, 1 தீமோத்தேயு 1:15 பாவியிலும் பிரதான பாவி. கடைசி கலாத்தியர் 2:20 இனி நான் அல்ல. டிகிரி அப்படியே குறைஞ்சிட்டு கடைசியில் 0 ஆயிருது. ஆனால் இந்த பரிசேயன்ட்ட நான். வேதத்தில் எங்கெல்லாம் உண்மையாய் கத்தற அவருடைய தொடுதலை, அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தாங்களோ அங்கெல்லாம் தன்னை உணர்ந்தார்கள். ஏசாயா சொல்றார், ஐயோ நான் அதமானேன். யோபு சொல்லுகிறார், ஐயோ நான் நீசன். தாவீது சொல்லுகிறார், நானோ ஒரு புழு. ஆபிரகாம் சொல்லுகிறார், தூளும் சாம்பலுமாகி அடியேன், உம்மிடத்தில் பேச துணிந்தேன். இவர்களும் தேவ மனிதர்கள், பரிசுத்தவான்கள், தீர்க்கதரிசிகள். ஆனால் இந்த பரிசேயன் சொன்னது தேவனே நான். இந்த நான்கிற எண்ணம் என்னைக்கு நமக்குள்ளேருந்து முற்றிலும் நீக்கப்படுகிறதோ அன்னைக்கு தான் தெய்வீக நமக்குள்ளே மலரும். அல்லேலூயா. நான் சொன்னதான் இன்னைக்கு நடக்கணும், நான் சொன்னது தான், நான் தான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம
அங்கே நிலைநிறுத்த முயற்சி எடுக்கிறோமோ அங்கே ஒரு உண்மையான ஆராதனையை பார்க்க முடியாது. இவன் சொன்ன காரியத்தை நீங்கள் பார்க்கும்போது சிந்திக்க வைக்க வேண்டிய ஒரு காரியம். தேவனே அப்படின்னு சொல்லிட்டு நான் யார் பக்கத்தில் வரா? தேவ சமூகத்தில் தேவன் இருக்கிறாரு, இந்த ஆயக்காரன் இருக்கிறான். ஆனால் எங்கேயோ சர்ச்சுக்கு வராத ஒருத்த பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர், தேவனற்றவங்க அவங்களெல்லாம் கூட்டி எங்கே கொண்டு வரான்? ஆராதனை கொண்டு வரான். இப்போ ஆராதிக்க வந்தது நீ கர்த்தரை துதிக்க. அங்கே புறஜாதியான மனுஷனை, மூன்றாம் மனுஷனை ஏன் கொண்டு வர? ஆராதிக்க நானும் தேவனும் என்பதுதான ஆராதனை. நானும் தேவனும் இணைந்து ஏனோக்கை போல தேவனோடு சஞ்சரிக்கிறது, அந்த அனுபவம் தான ஆராதனை. ஆனால் இவன் சொல்றான், தேவனே நான் பரிகாரர். 4 பேரை சொல்லுவானே, வாசிங்க அதை. பரிகாரர், அநியாயக்காரர், விபசாரக்காரர், மற்ற மனுஷர். யாருன்னு தெரியாது, மற்ற மனுஷர். கடைசியில் சொல்லாரு, இந்த ஆயக்காரனை போல் இராதபடினால் உமை. அப்பா, என்ன பெரிய பரிசுத்தம்! அதாவது நான் தன்னிகரற்றவன், ரொம்ப டாப்பு அப்படி நினைச்சோம் அப்படின்னா ஆராதனை தேவ பிரசன்னத்தை என்ன செய்ய முடியாது? அனுபவிக்க முடியாது. தேவனுடைய கிருபையை ருசிக்க முடியாது. நான்கிற எண்ணம் இருக்கிற வரைக்கும் தேவனுடைய கிருபையில் நீங்கள் வளர முடியாது. நான் அல்ல அப்படின்னு சொன்ன பவுலுக்கு தான் கர்த்தர் 13 நிருபங்களை கர்த்தர் எழுத கொடுத்த கிருபை கொடுத்தார். அல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு வரைக்கும் பவுலை போல ஊழியம் செஞ்சவங்க யாரும் கிடையாது. காரணம், நான் அல்ல, கிறிஸ்து அவருக்குள்ளே இருந்து அவரை மகிமைப்படுத்தினார். போன இடங்கள்லாம் வல்லமையான ஊழியம் செய்யும்படி செஞ்சார். அப்போது தேவ சமூகத்தில் வரும்போது நாம் தவறான அளவுகோல்களை எடுக்கக்கூடாது. தேவத்தில் வரும்போது, ஆண்டவரே உம்முடைய பரிசுக்கு முன்பதாக நிற்க முடியலையே, உம்முடைய நீதிக்கு முன்பதாக நிற்க முடியலையே அப்படின்னு சொன்னால் அது உண்மையான தொடுதல். இவன் அநியாயக்காரன், வட்டிக்கு கொடுத்தவன், அநியாயக்காரன், பாவி, பரிகாரன், கொலப்படிக்காரன் எல்லாரையும் கொண்டு வந்து இவர் ரொம்ப மேலே வந்துருந்தார். நீ மாம்சமானவனை கொண்டு வந்தால் நீ மேலே தான் வருவ. தெய்வீகத்தை கொண்டு வா பார்ப்போம், நீ கீழே போயிருவ. தேவனை அதிகமாக உயர்த்தும் போது, தேவனே நீ எவ்வளவு பெரியவர் நினைக்கும் போது, ஐயோ நான் அதமானேன். ஏசாயாட்ட இருந்து ஒரு சத்தம் வருது, நான் அதமானேன், தீட்டுள்ள மனுஷன், அருவருப்பான மனிதன். இதை அதிகமாக உணர்கிறவர்கள் தான் உண்மையான ஆராதனை ருசிக்கிறார்கள். அல்லேலூயா. நம்முடைய அளவுகோல் பரிசுத்தவான்களோடு கூட இருக்கணும். இவன் அளவுகோல் எல்லாம் அவ்வளோ வேஸ்ட். அளவுகள், தவறான அளவுகளை எடுக்கக்கூடாது. உங்களுடைய அளவுகோல் எப்படி இருக்கு? ஒருவேளை நமக்கு முன்னால் ஓடி முடித்த எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருக்கான், அவங்கள எடுத்துருக்கலாம். அவங்கள எடுத்தால் இந்த பரிசை நிற்க முடியாத. தன்னை விட கீழான நிலைமையில் ஜீவியம் செய்கிறவங்களை எடுத்து அவங்கள மாதிரி இல்லை, இவங்கள மாதிரி இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை. ஆண்டவர், நீ ஒரு மாதிரி இல்லை, வெளியே போ. ஆண்டவருக்கு இப்படிப்பட்ட ஆராதனை பிடிக்காது. தேவனே அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. அடுத்தது, பாவி, உனக்காக தான் பூமிக்கே வந்தேன், உன்னை மன்னிக்க தான் வந்தேன், உனக்கு தான் கிருபை வேணும், உனக்கு தான் இரக்கம் வேணும். என்னிடத்தில் உனக்கு ஒரு இடம் உண்டு. யாருக்கு? தன்னை உணர்கிற பாவிக்கு. பாவிங்கிறத உணர்ந்த அப்படின்னா தேவனுடைய கிருபையை அதிகமாக ருசிக்கலாம். நம்ம என்னைக்கெல்லாம் நம்ம குறைவுள்ளவர்களாக நினைக்கிறோமோ அன்னைக்கு தான் குறைவில் என்னுடைய வல்லமை, என்னுடைய நிறைவு உன்னை பலப்படுத்தும். தெய்வ சமூகத்தில் எப்பொழுதுமே நான் ஒரு குறைவான பாத்திரம் ஆண்டவரே அப்படிங்கிறத நம்ம உள்ளத்திலேருந்து உணரணுங்க. அப்படி உள்ளத்திலேருந்து உணர்ந்தீங்கன்னா தேவன் அவ்வளோ பெரிய கிருபையை உங்கள் மேலே சம்பூர்ணமாய் பொழிய பண்ணுவார். அவர் கிருபையின் ஊற்று. தேவ சமூகத்தில் முதலாவது நமக்கு கிடைக்க வேண்டியது கிருபை. இவன் வசனம் சொல்லுது, மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேயே அடிபட்டு போச்சு. இவன் ஜெபம் இல்லை, தேடுதல், ஆராதனை எல்லாம். மனமேட்டிமை இருந்தா கர்த்தர் நம்மை அருவருக்கிறார். கர்த்தர் நம்மை அருவருத்தால் அதுக்கு பிறகு நீ என்ன பூமாலை சொன்னாலும் அவருக்கு பிடிக்காது. ஒன்னையே பிடிக்கல, அவன் ஆராதனை எனக்கு எப்படி பிடிக்கும்? பார்த்தது போல ஆபேலையும்
அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. நாம் ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டால் நம்முடைய ஆராதனை ஏற்றுக்கொள்ளப்படாது, நம்முடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படாது. நம்முடைய ஜீவியத்தின் ஸ்டாண்டர்ட் தான் முக்கியம், வாழ்க்கையின் தரம். ஆண்டவரே, நான் குறைவுள்ள மனுஷன். தேவ சமூகத்தில் வரும்போது வசனம் சங்கீதம் 48:9 வாசிக்கும்போது, தேவனே, உமது ஆலயத்தின் நடுவே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். சிந்தித்தவன் ஆயக்காரன். நீங்களும் நான் எதை சிந்திக்கிறோம்? தேவனுடைய ஆலயத்தில் வந்து தேவையில்லாத காரியத்தை சிந்திக்க கூடாது. தேவனே, உமது ஆலயத்தில் உமது கிருபையை சிந்தித்து, எவ்வளவு பெரிய படுகொலியிலிருந்து, எவ்வளவு பெரிய வேதனையிலிருந்து, எவ்வளவு பெரிய அழிவிழந்த கர்த்தர் எனக்கு தூக்கி எடுத்தார் என்று சொல்லி கிருபை கிருபை என்று சொல்லும்போது, பலவீனத்தில், குறைவுகளில், தாழ்ச்சிகளில், எல்லா போராட்டங்களிலும் அவருடைய கிருபை நம்மை அதிகமாக நிறைக்கும். அது மாத்திரமல்ல, அவன் சொல்றான், வாரத்தில் 2 முறை. இது எதுக்கு ஆண்டருக்கு இருக்கே? இந்த ரிப்போர்ட்டை யார் கேட்டா? இன்னைக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொண்டு வந்தே தேவனை மயக்கிறாங்க. நான் அங்கே ஊழியம் பார்ப்பேன், நான் அப்படி பார்க்க. இதை யார் கேட்கா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஸ்தாபனத்துக்கு தேவை, தேவனுக்கு தேவையில்லை. கடைசி நாட்களில் ஒரு கூட்டம் வந்து நிற்கு, ஆண்டவரே, உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோமே, அற்புதங்களை செய்தோமே, பேய்களை ஓட்டினோமே. நீ என்ன சேட்டை பண்ணங்கிறது அவருக்கு தெரியும், நீ இதையும் பண்ணியிருக்க. ஆனால் என்ன செய்றாரு? அக்கிரம செய்கைக்காரரே, நீ செஞ்சது ஊழியத்தை வச்சு இப்படி மேலே அப்படி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்து என்னை குளிர பண்ணி எங்கள் மேலே வந்துடா பாக்கியா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் இருக்கட்டும், நீ அக்கிரமக்காரன் முதல்ல தெரியுமா? நீ ஒரு பாவிங்கிறத உணர்ந்தியா? நீ தடம் மாறினவன்கிறது தெரியுமா? நீ பிழையாமுடைய வழியில போனவன்கிறது தெரியுமா? நீ ஒரு ஆகான்கிறது தெரியுமா? இப்படிதான் கர்த்தர் நம்மளை பார்ப்பாரு. புள்ளி விவரம் அவருக்கு தேவையில்லைங்க. அரசியல்வாதிக்கு வேணால் புள்ளி விவரம் தெரியும். கடந்த ஆட்சியில் நாங்கள் அப்படி செஞ்சோம், இப்படி செஞ்சோம். இது அரசியல்வாத கட்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு. தேவனே, வாரத்தில் 2 முறை உங்களுடைய அசைவு, நினைவு, உங்களுடைய எல்லாவற்றையும் பரலோகத்தில் பார்த்துட்டே இருக்கிறார். நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கிறதும் தெரியும், எல்லாம் தெரியும். சம்பாத்தியத்தெல்லாம் நான் என்ன செய்கிறேன்? தசமபாகம் கொடுக்குறேன். தெரியாத ஆண்டவருக்கு தசமபாகம் கொடுக்கறதா நீ சொல்ற? எவ்வளோ பதுக்கி வச்சிருக்க, அதான் பார்க்காரா இல்லையா? அதையும் பார்ப்பாரு. நீ கொடுக்கறத சொல்ற, இவ்வளோ போட்டேன் அப்படின்னு இல்லை. தேவன் இங்கே வந்த காணிக்கை விட வீட்டிலே முடங்கி இருக்கிறதை பார்க்கிறார். அல்லேலூயா. ஆமாம், பண்டங்களையும் அங்கேயும் இங்கேயும் அந்த எல்லாத்தையும் ஒதுக்கி நியாயமானதை கொடுக்காம ஆண்டவர் சொன்னார், ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை. இது எல்லாம் சொல்லியிருக்கிறானே. நான் ஏழைகளுக்குங்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கா? அதெல்லாம் வராது. பரிசேன்ட்ட ஏழை நினைக்க மாட்டான், திக்கெட்டை நினைக்க மாட்டான், விதவை நினைக்க மாட்டான். தசமபாகம் மாத்திரம். ராயனுடையது ஃபஸ்ட்டு, தேவனுடையதை 2வது கொண்டு வராரு. ஏன்? உலக வாழ்க்கையில் கரெக்டாக இருக்கிறவங்க நிச்சயமாக தேவனுடைய காரியத்தில் குறை வைக்க மாட்டாங்க. உலக காரியத்திலே குழப்படியும் உருட்டும் பெரட்டும் இருந்தால் தேவனுடைய காரியம் அவங்கள்ட்ட செம்மையாக இராது. நீங்கள் உங்கள் அலுவலகத்தில் எப்படி இருக்கீங்க, உங்கள் ஸ்கூலில் எப்படி இருக்கீங்க, வீட்டில் எப்படி இருக்கீங்க, சர்ச்சில் எப்படி இருக்கீங்க, இதுதான் அளவுகோல். நீங்கள் பண்ணுற ஜெபமோ தான தர்மமோ அல்லது மற்ற எந்த காரியமோ அதை வச்சு மூடி மறைச்சி உங்களை பெரிய ஆள் காட்டக்கூடாது. அப்படி ஒரு பெரிய மாய பிம்பத்தை காட்டினவன் தான் இந்த பரிசேயன். மாய பிம்பம் தேவனுக்கு அருவருப்பானது. அவன் எவ்வளோ பெரிய ஆளும் காட்டி அவட்ட மனதை மயக்க முடியாது. எந்த அளவுக்கு நம்மை தாழ்த்துகிறோமோ தேவனுடைய கிருபை அவன் நம்மை தூக்கி எடுக்கும். ஆண்டவரே, இந்த ஆயக்காரன் சொன்னது போல, தேவனே, சங்கீதம் 32:1 வாசிக்கிறோம், எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். ஆயக்காரனே, நீ பாவி அல்ல, நீ பாக்கியவான். உன் பாவ அறிக்கையிலே சொல்லுகிறது. நீ கேட்டாய், தேவனே என் மேல் கிருபையாயிரும். தேவ சமூகத்தில் தேவன் கிருபை கொடுப்பதற்கு அவர் துடிக்கிறார். ஆனால் தாழ்த்துவதற்கு நம்மை தயாரா? நம்மை தாழ்த்தினால் போதும். எந்தெந்த பகுதியை தாழ்த்துகிறீர்களோ அந்தந்த பகுதியெல்லாம் தேவ கிருபை நம்மை அலங்கரிக்கும். அல்லேலூயா. ஆமாம், இந்த கிறிஸ்தவ ஜீவியமே கிருபை தான். ஆனால் நம்ம தாழ்த்த முடியாத பகுதியில் இன்னும் தாழ்த்த முடியல அப்படின்னா இன்னும் நமக்கு அந்த போராட்டம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். நம்மை தாழ்த்துகிற வரைக்கும் அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும்.
எங்க தாழ்த்தணுமோ அங்க தாழ்த்திடுவாரு. ஒருவேளை வெக்கமா ஒரு சூழ்நிலையில கூட நம்ம தாழ்த்த அதனாலதான் என்னைக்குமே தாழ்மைங்கிறது ஆண்டவர் சொன்னார், நான் என்னிடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்கள். எதை கற்றுக்கொள்ளுங்க? பேய் எப்படி விரட்டுறது, நோயை எப்படி போக்குறது, அதை கற்றுக்கொள்ள வேண்டாம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல வாங்க. சர்ச்சுக்கு வாங்க. எதுக்கு வாரீங்க? ஜீசஸ் கற்றுக்கொள்ள வாருங்க. ஜீசஸ் என்னத்தை கற்றுக்கொள்ள முடியும்? எப்படி ஊழியம் செய்வது, எப்படி பில்டிங் கட்டுவது, அதெல்லாம் ரெண்டாவது. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். இந்த சாந்தமும் மனத்தாழ்மையும் உனக்குள்ள வரட்டும். என்னிடத்துல கற்றுக்கோ. வேற யார்ட்டையும் கற்றுக்கொள்ள முடியாது. அவர் சாதுவான ஆட்டுக்குட்டி. அவர் பெரிய ராஜாதான், யூதா கோத்திரத்து சிங்கம். ஆனால் ஆட்டுக்குட்டி. இதுதான் தெய்வீகம். இந்த ஒரு காரியத்தை கற்றுக்கொள்வதற்காக தான் நீங்க ஆராதிக்க கடந்து வருகிறோம். அல்லேலூயா. பிறகு இந்த சம்பவத்தை நான் வாசிக்கும் போது அங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, அவன் அல்ல இவனே. அப்படின்னா முதல்ல யார் வந்தா? பரிசேயன் வந்துட்டா. ரெண்டாவது ஆயக்காரன் பின்னால இருக்கிறான். தேவன் எங்க இருப்பாரு? பொதுவா அந்த நாட்கள்ல பலிபீடம்னா இங்கதான் இருப்பாரு. ஆயக்காரன் பரிசேயன் வந்த உடனே ஒருத்தர் சொல்கிறாரு, தேவனே வேகமா ஓடி வெளியே போயிட்டாராம். யார் வரா? சுயநீதி வருது. எப்பாடி சுயநீதி எல்லாம் அழுக்கான கந்தை. இவன் வந்தா நான் அப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன், சச்சை கட்டுக்குது, ஃபேனை வாங்கி போட்டேன், ஏசியை மாட்டேன், இதுதான் சொல்லுவான். இந்த அறிக்கை கேட்டேன் காது எனக்கு பொறுமை கிடையாது. ஆகையனால இங்க இருக்கிற ஆண்டவர் எங்க போயிட்டாரு? வெளியே போயிட்டாரு. ஆகையனாலதான் வெளியே நின்று சொல்லுகிறாரு, அவன் அல்ல இவனே. அல்லேலூயா. அப்ப தேவனே ஓடாச்சு. சிலர் ஆராதனைக்கு வந்தா தேவன் நெஞ்சுறாரு, ஐயோ வாராளே வரக்கம்மா, வாரம் வந்துருவா, என்னத்தையாவது மந்திரம் மாதிரி சொன்னதையே சொல்லிட்டு இருப்பா, ஆனால் திருந்தவே மாட்டா அப்படின்ட்டு துக்கப்படுவாரா? அல்லது ஐயோ என் பிள்ளை மனஸ்தாபப்படும், அழும், இதுலேருந்து வெளியே வரணும்னு முயற்சிக்கும், என்னை உண்மையாய் ஆராதிக்கும் அப்படின்னு உங்கள் மேலே சந்தோஷப்படுவாரா? ஆண்டவர் சொல்லுகிறார், முடியில் ஒரு வார்த்தை சொல்ல பாருங்க, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவன். தேவ சமூகத்தில் வரும்போது பெரிய ஒரு கிஃப்ட், உயர்வு கிடைக்கும். என்ன உயர்வு? பணம் காசு கிடைக்காது, நீதிமான்கிற அடையாளம் கிடைக்கும். நீங்க தேவனை ஆராதிக்க வந்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைங்கிற அந்தஸ்து கிடைக்கும், தேவனுடைய பரிசுத்தவான்கிற அந்தஸ்து கிடைக்கும், தேவனுடைய வீட்டாருங்கிற அந்தஸ்து கிடைக்கும், தேவனுக்கு உடன் வேலையாட்கள். அப்பா எவ்வளவு பெரிய அந்தஸ்து! இந்த அந்தஸ்தெல்லாம் யாரு கிடைக்கும்? உண்மையாய் அவரை சேவிக்கிறவர்களுக்கு. அல்லேலூயா. தேவன் உயர்த்தப்பட்டது உடனே அவனுக்கு நிறைய அள்ளிலாம் கொடுக்கல. அள்ளி கொடுத்தாரா எங்கேயாவது? அள்ளி கொடுக்கல. அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் வந்தது, பாவியாய் இருந்து நீதிமானாக்கப்பட்டு போனான். அவன் பரிசேய நீதிமானாகவே வந்தான், வாய் அவனை பாவியாக்கிட்டு. நிறைய வேற வாய் தான் பாவியாக்குது. நான் அப்படியாக்கும் இப்படியாக்கும், டட்டா புட்டா புட்டா தகரடப்பா தான். தகரடப்பாவோட கொஞ்சம் குறைய சத்தம் விடும், அதை விட மேலா சத்தம் விடுது. நீ பாவி தான். நீ என்னைக்கு அந்தஸ்து, நீ நிறைய சார வச்சிருக்கலாம், நிறைய பேரை மயக்கலாம், அப்படி சோ காட்டலாம். கத்தரை சோ காட்ட முடியாது. கத்தரை சோ காட்டு நினைச்சா அவர் உன்னைய சூ காட்டிடுவார். போயிட வேண்டிதான். அல்லேலூயா. அவன் அல்ல இவனே உயர்த்தப்பட்டான். நீதிமான்கிற தரம் உயர்த்தப்படுகிறது. பாவி, அசுத்தன், அருவருப்பானவன் இல்ல, நீ நீதிமான். அந்தஸ்து, ஸ்டேட்டஸ், நீதிமான்கிற அந்தஸ்து கொடுத்தா நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். நீதிமான் விரும்புகிற காரியமானு கொடுக்கப்படும். நீதிமான் வேறு கனி கொடுக்கும். நீதிமான் நித்திய அஸ்திவாரம் உள்ளவன். அல்லேலூயா. நீதிமொழியில் வாசிங்க, நீதிமானுக்கு அப்பா ஏராளம் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இரத்தத்தினால கழுவப்பட்ட எல்லாரும் நீதிமான் தான். தேவ சமூகம் என்பது எவ்வளவு அழுக்கு, எவ்வளவு அசுத்தத்தின் அகோரத்தன்மையை உணர்ந்து பாவின்னு நினைச்சு கதறிட்டோம் அப்படின்னா, உங்களை இந்த இடத்துல போகும்போது பாவிங்கிற அடையாளம் இந்த இடத்துலயே கத்தர் சுக்குநூறாக உடைச்சு போட்டு உங்களை நீதிமான்கிற அந்தஸ்தில் உயர்த்துவார். அல்லேலூயா.
அதே நேரத்தில் நீங்கள் சுயநீதியோடு வந்தீங்கன்னா போகும்போது மனமேட்டிவன் உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன்ங்கிற லிஸ்ட்டில் போகிறோம். நீங்கள் எந்த லிஸ்ட்டில் வாரீங்க? தேவ சமூகத்தில் வந்து, தேவனே நான் நீதிமானுங்கிற அந்தஸ்தில் போகிறோம், நான் பரிசுத்தவானுங்கிற முத்திரையை வாங்கணும், தேவனுடைய பிள்ளைங்கிற பேரை வாங்கணும், உடன் சுதந்திரவாளி, அவருடைய மனவாட்டி, நான் அவரை இருதயத்தில் கவர்ந்து கொண்டவன் அப்படிங்கிற அடையாளம் தான் உண்மையான ஆராதனை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட கிருபைகளை, உண்மையான ஆராதனை கர்த்தர் நமக்கு தருவாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம்.